தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊர் பகுதிக்குள் அனைத்து அரசு பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும் என உத்தரவு உள்ள நிலையில் அதனை மதிக்காமல் சென்ற நடத்துனரோடு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி செல்லும் பேருந்தின் நடத்துனர் தாம் காமெடிக்காகவே பேருந்தை நிறுத்தாமல் சென்றதாக அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. சிறந்ததுக்காரன் என்ன இலக்காரமா இருக்கா? என்ன தமாசு? வேலைக்கு வந்திருக்கீங்களா? வேற எதுக்கு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. வண்டி வாரம் ஓடுங்க. நான் கேட்டது சொல்லுங்க. வண்டி வாரம் ஓடுங்க. 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 வண்டி உள்ள வராண்டா உங்க சுத்தி போனா இப்போ அவர் கையை கட்டு பேர் உள்ள வந்தாரு. அப்ப அங்க உள்ள டிக்கெட்டுக்கு நிக்கிற போற எதுக்கு ஏத்தாம வந்தீங்க? எங்க ஏத்திட்டு வந்தீங்க? சும்மா இப்பெல்லாம் அலையாதீங்க. திருச்செந்தூர்ல இருந்து அப்ப சிறுவண்ட டிக்கெட்லாம் இருக்காம போறாரு. இழிச்ச வாயினா மக்கள்ல பொதுமக்கள் இழிச்ச வாயினா சொல்லுங்க. ஏன் ஏத்தாம வந்த காரணத்தை சொல்லுங்க. ஆமா உள்ள வரதுக்கு என்ன? ஆமா இல்ல உள்ள வராத காரணம் என்ன? உள்ள வராத காரணம் என்ன? காரணம் சொல்லுங்க. எதுக்கு டிக்கெட்டை போய் இறக்கி விட்டீங்க? ஐயோ அப்படி ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஆள் வண்டியில் ஆள் இருக்கு. உங்களுக்கு சார்ஜ் ஆளை கூப்பிட்டு வரப்போ எதுக்கு இறக்கி விட்டீங்க? எதுக்கு ஏத்த மாட்டேன்னீங்க? இறக்கி விட்டுட்டு வேற எதுக்கு ஏத்த மாட்டேன்னு சொன்னீங்க? அந்த காரணம் சொல்லுங்க. கரெக்டா வரணும்ல. எல்லா வண்டியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பி நடக்கும். சொல்லுங்க. நீங்க சொல்ல போய் தான் 4 பேர் ஏறல சொல்ல போய் நீங்க சொன்னீங்க சார். அப்படிலாம் வரக்கூடாது. உள்ள போகுதுன்னு ஏன் சொல்லுவீங்க? எதுக்கு போகுதுன்னு சொல்லுவீங்க? பேசுங்க சார். திருநெல்வேலியில நீங்க எப்படி சொல்லலாம்? திருச்செந்தூர்ல எதுக்கு ஸ்ரீவண்டம் உள்ள போகுதுன்னு சொன்னீங்க? எதுக்கு சொன்னீங்க? டிக்கெட் அங்க 10-15 டிக்கெட் நின்று இருக்கு சார். இங்க பார்த்து சொல்லுங்க. எதுக்கு ஏத்த மாட்டீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கா இல்ல உங்க சேலரியில எதுவும் பிடிக்காங்களா? மாவட்ட தலைவரோட ஆணையை கூட இன்னும் மதிக்காம இன்னைக்கு திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு போன ஒரு பேருந்துல கண்டக்டர் வந்து ஸ்ரீவைகுண்டம் உள்ள போகாது அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்காரு. அவர் சொன்னதில் அந்த ஒரு பயணி நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பஸ்ஸில் ஏறி வந்தார். நம்ம ஊருக்காரர் இன்னொருத்தர் வந்து திருநெல்வேலிக்கு இருக்காரு. அவர் நமக்கு தகவல் கொடுத்து நம்ம வந்து புதுக்குடி போய் நின்று கேட்க போனோம். அதுக்குள்ளே அங்கேருந்து செக் இன்ஸ்பெக்டர் உள்ளே அனுப்பிட்டார் பஸ்ஸை. பஸ் உள்ளே வந்துட்டு உள்ளே வந்தவுடனே அந்த டிரைவர்கிட்ட நம்ம கேட்டோம், கண்டக்டர்கிட்ட நம்ம கேட்டோம், என்ன சார் நீங்கள் உள்ள சிறுவண்டம் உள்ளே வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொன்னதுக்கு நான் தமாசுக்கு சொன்னேன் அப்படின்னு சிறுவைகுண்ட மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம அவங்க வந்து காமெடியாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் படிக்கிறதுக்கு தான் நினைச்சு சொல்கிறாங்க. அப்போ சிறுவண்ட மக்களுக்கு உண்டான ஒரு மரியாதை என்ன? எது தமாசு? அரசுக்கு வந்து அரசு போக்குவரத்துக்கெல்லாம் தமாசுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? என்ன செய்யுதுங்கிறது எங்களுக்கு ஒன்றும் உண்மையில புரிய மாட்டேங்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.